ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம எதனா கதைன்ட்டு பார்க்கலாம். நான் அதையெல்லாம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு போக போக எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது. எல்லாரையும் நம்ம சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது. நம்மளை எந்த கட்டத்துக்கும் நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை அடுத்தடுத்த இதில் நம்ம யோசிக்கிறதுக்கான இதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு சில ஞாபகங்கள் நம்மளுக்கு வர வர நம்மளுக்கு அதெல்லாம் புரியாமல் இருக்காது. புரியாத விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு எல்லாமே புரியும். எனக்கு அதுக்கு அடுத்தது எந்த விதத்துலேயுமே யாரையுமே சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கான இது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. அந்தந்த நேரத்தில் அது இது கிடைக்கிற விஷயத்த நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நான் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரிலாம் சொல்கிறாதீங்க. கொஞ்சம் மனசு எனக்குமே கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் அந்த கவலைப்படுற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. எல்லாம் எந்த விதத்துலேயுமே யாரையுமே நம்மளால் சரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த சரி பண்ணுறோம் அப்படின்னா அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுக்கான இதில் தயாராக இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளாவே நம்மளை ஒரு சில விதத்தில் இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே, அம்மா அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு போக போக ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு எல்லாமே ஒத்து வருதா என்னன்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நம்மளுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது. அந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சோனாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் எதையும் வேணும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்க முடியல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இதுக்கு மேலே நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எதுவும் காரணம் கிடையாது. சொல்லி புரிய வைக்கிறதுனால ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. சரியான ஒரு இது நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் தேவையில்லாத விஷயத்த யோசித்து இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எதையுமே வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை வச்சு தான் இருக்கே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த விதத்தில் இதையெல்லாம் நம்மளால் வேணும் வேண்டான்னு நம்ம தான் யோசிக்கணும், பண்ணணும், செய்யணுமே தவிர, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியான இதில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். எனக்கு இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு நான் எதுவும் தயாராக இல்லை அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் இதுக்கு மேலே எதையுமே உங்களால் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்லிக்க முடியலை. போக போக உங்களுக்கே எல்லாம் தெரியும். இதுக்கு அடுத்தது எல்லாமே நான் தான் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நான் தான் இனிமேல் கரெக்டாக இருப்பேனா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் சமாளிக்க முடியுதா என்னங்கிறத பார்ப்போம். சமாளிக்கிற அளவுக்கு சமாளிப்போம். அப்படி இல்லைன்னா அதிலெல்லாம் நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக வராதப்போ நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே அதெல்லாம் சரியாக வரும்.